வணக்கம் சார். மாற்றுத்திறனாளியில இருந்து நான் என்ன பண்ண முடியும்? என்னத்தை சம்பாதிக்க முடியும்? என்னத்தை சாப்பிட முடியும்? என்ன செலவு பண்ண முடியும்? 40 வருஷமா என்னுடைய அனுபவம் காத்து 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 கண்களெல்லாம் பூத்து கவர்மெண்ட்டில் ஒரு செலவு நம்மளுக்கு கொடுப்பாங்களா? முதலமைச்சர் திட்டம் கொடுப்பாங்களா? இல்லை இந்த எம்எல்ஏ திட்டத்தில் ஏதானும் நம்மளுக்கு கொடுப்பாங்களா? இல்லை இந்த பஞ்சாயத்து தேர்தலில் இந்த தலைவருங்க ஏதாச்சும் கொடுப்பாங்களா? சார் என்ன கொடுக்குறது சார்? அவங்க தரித்திரம் அவங்களுக்கு தான். அவங்களுக்கு எமுட்டு வந்தாலும் பத்தாது. அதிகாரிங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகாரம் கேட்கறதுக்கு இல்லை. வரும்போது வராங்க, வந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. நான் அடிப்பட்டு 40 வருஷமாக வீட்டோடு மருங்கி நடக்க முடியாமல் தவித்து நேரத்துக்கு சாப்பாடு இல்லாமல் வருஷம் என்னுடைய வாழ்க்கை ஓடி போச்சு. பாதி 3/4 வயசு ஓடி போச்சு. என் நிலைமையில் நான் விபத்தில் மாற்றுத்திறனாளி ஆகி அங்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அரசாங்கத்தில் ஒரு வண்டி கொடுக்க மாட்டாங்களா? ஒரு ஸ்கூட்டி கொடுக்க மாட்டாங்களா? ஓட்டுறதுக்கு இந்த காட்டுலேயும் மேட்லேயும் சைக்கிள் கொடுத்தாது. என்னத்துக்கு சார்? 1000 கணக்கில் 1000 சைக்கிள் கொடுத்தாலும் அது என்ன இருக்காது. அது மேலே உட்காந்து இன்னும் நான் மாற்றுத்திறனாளி ஆனால் மிச்சம். வலி கிளம்பி இந்த இடுப்பு எலும்பு வலி கிளம்பி 2019 இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி சென்னைக்கு போப்பா, அங்கே போனால் செக் பண்ணிடுறாங்க. அங்கே பெரிய ஹாஸ்பிட்டலு, அங்கே உலக அளவில் டாக்டருங்க வராங்க. அப்படி இப்படி சொல்லி நான் அங்கே போனாக்க நடக்கிறதுக்கு முடியுமா என்னமோ செய்வாங்களே என்னமோனிட்டு அதை நம்பி நான் போய் 2019 3வது மாதம் 14ஆம் தேதி போயிட்டு அட்மிஷன் ஆகி அப்புறம் வார கணக்கில் 15 நாள் கணக்கில் 20 நாள் கணக்கில் செக் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. எல்லாம் செஞ்சோம். சரி என்ன பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, நடக்குவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செக் பண்ணுறதுக்கு போகிற டாக்டர்கிட்ட கேட்டாக்க நடக்குவீங்க ஐயா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்க? உங்களுக்கு இந்த எலும்பு வந்து பிளாஸ்டிக் வேணும், அது வந்து வெளிநாட்டிலேருந்து வருது, அது இன்னும் வரல, அதனால தான் அது வந்ததும் உடனே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு 1 மாதம் உட்கார வச்சுருங்க. அந்த டேட்டில் எனக்கு ஆப்ரேஷனே செய்யணும்னு சொல்ல. அதே 2019 4வது மாதம் 14ஆம் தேதி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 11 மணிக்கு வந்து அந்த டாக்டர் எழுப்பி என்ன சார் எதுக்கு நேரத்துக்கு வந்து யாரோ எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு எழுந்து பார்த்தா அவர், ஏன் சார் நேரத்துக்கு தூங்குறவனை வந்து எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதாவது ஐயா உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷனு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் ஏன் சார் அது நேரத்திலே சொல்கிறது? என்னமே சொல்லலை, எங்களுக்கு ஆளுங்க ரொம்ப தொலைவில் இருக்குது,
நாங்கள் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறோங்க. தகவல் எங்களுக்கு ஒரு நாள் முன்ன கொடுத்துருந்தா என்னாண்டா என் சொந்தக்காரர் யாராச்சும் ஒரு ஆளை சேர்த்துக்கணுக்கும் கூப்பிட்டுக்கணுக்கும் நேரத்துக்கு சொல்கிறீங்களா அப்படின்னா இப்போ தான் என் முடிவு பண்ணாங்க. நாளைக்கு ஆப்ரேஷன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொன்னான். சரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த ஆள் இந்த தொகையை இடுப்பு எலும்பு அறுத்து அந்த கோலி பந்தை அறுத்துட்டு அந்த எலும்பு உள்ள கொலைச்சில் சூரி மாதிரி வச்சு மேலே கோலி வரும். அது பிளாஸ்டிக், அது எலும்போட எலும்பாயிரும். எலும்பு மாதிரி நீங்கள் சரியாக போயிடும். அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோங்க. ஓகே தானே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி சார், நல்லா பண்ணுற முடியும், நல்லா பண்ணாக்க அதான் உங்கள் வந்துருக்கிறோம். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன். காலையில் ஆப்ரேஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் கூட்டின்னு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி சொந்த யார் அங்கே தூக்கிறதுக்கு ஆளுங்க இல்லை, அது ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரி ஒன்றும் அது கையில் தூக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்டில் கொண்டு போய் போட்டு பெட்டிலேருந்து 1 ஹவர் விட்டு எது ஸ்கேன் பண்ண நட அப்படின்னு சொல்லி போட்டு என்னை தூக்கி போட்டுன்னு போயிட்டு ஸ்கேன் பண்ணாக்க அந்த ஸ்கேனில் பார்த்தாக்க ஸ்டீலை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க சார். ஆப்ரேஷன் பண்ணி அந்த லூசி டாக்டர் அந்த பையனுக்கு அந்த வயசுக்கு அவனுக்கு டாக்டர் வேலை தேவையில்லை. கவர்மெண்ட் அரசாங்கத்தில் லட்சக்கணக்கில் டாக்டருங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி போய் ஒரு நல்ல பேர் இல்லாத என்ன ஸ்டீலை வச்சு ஐயா நீங்கள் மாதம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாரம் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே சொல்லியிருந்தாங்க எங்களால் மாதமும் வர முடியாது, 6 மாதத்துக்கு ஒரு தரம் வருஷம்னா கூட வர முடியாது. நாங்கள் ஏதோ இல்லை பட்டவங்க அங்கே 2-3 லட்ச ரூபாய் கேட்டாங்க. அதனால இந்த கலைஞர் திட்டத்தில் இந்த அம்மா திட்டத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு போட்டு நான் கேட்டு போனாக்க அங்கே போயிட்டு 76,000 ரூபாய் அந்த காசு எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணி ஸ்டீலை வச்சு என்னை போட்டு 1 மாதம் 16 நாள் 18 நாள் அங்கே வச்சுருந்து என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சார். இங்கேருந்து வந்தது தான் மிச்சம், போகிறதுக்கு இல்லை, எங்கேயும் ஓடியாடுறதுக்கு இல்லை. இந்த பள்ளம் மேடெல்லாம் நான் ஏறி பாத்ரூம் போவேன். இன்னைக்கு எங்கே போனாலும் இந்த பாத்ரூம் விட்டால் எனக்கு வழியில் உட்கார முடியாது, படுத்தா தூக்கம் இல்லை. இந்த மாதிரி பண்ணிட்டு அதே 2024 23வது வருஷத்தில் 12வது மாதம் 29ஆம் தேதி மக்களுடன் முதல்வர் கூட்டம் கிளம்பத்தில் போட்டு அந்த கூட்டத்துக்கு போனாக்க உங்களுக்கு வண்டி தராங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல எல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. அதில் போயிட்டு நான் மனு எழுதி கொடுத்து மறுபடியும் 2 நாள் கழிச்சு கிருஷ்ணகிரிக்கு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. அங்கே போய் மனு கொடுத்துட்டு வந்தா மறுபடியும் 2வது நாள் எனக்கு உன்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு சார். என்ன சார், இளம் வயசில் 25 வயசில் 24 வயசில் நான் மாற்றுத்திறனாளி ஆகி நான் நொண்டியாகி நடக்க முடியாமல் தவிர்த்து வந்தோம். அன்னைக்கெல்லாம் வயசாகல, அன்னைக்கு எத்தனை வண்டி எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு வயசாகி போச்சு, எல்லாம் உன் மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன் சார். எனக்கு வண்டி கொடுக்கலாம், இப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறங்க அந்த மாடம் பிடிக்கும்போது எப்போ விழுந்துருந்தோ அந்த வீட்டுக்கு எவ்வளோ ஆபத்து, வீடு கட்டுறதுக்கு ஒரு லோனு கொடுக்கலாம், பல லோனு கொடுக்கலாம், ஒரு கறவை மாடு கொடுக்கலாம், ஒரு செம்மறி ஆடு கொடுக்கலாம், எத்தனையோ வகையில் மாற்றுத்திறனாளிக்கு வருகிறதுக்கு
மனசாட்சின்றதே இல்லையா சார்? அந்த டாக்டரை நம்பின்னு போய் அந்த டாக்டர் அந்த மாதிரி செஞ்சாங்க. ஒன்றும் இல்லாத என்னமோ ஏதோ ஒரு டைமில் ஒரு வாய்ப்பு போடுறாங்க, சாப்பிட்டு அப்படியே உட்காந்து